வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிராக திமுக வழக்கு தொடரும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. இந்திய அரசியலமைப்பு கட்டமைப்பின் மீது ஒன்றிய பாஜக அரசு தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் கண்டனம். சர்ச்சைக்குரிய இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்பதை இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வக்ஃபு திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு பட்டை அணிந்து பேரவைக்கு வந்த திமுக கூட்டணி உறுப்பினர்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு பட்டையை வாங்க மறுத்து அவைக்குள் சென்றதால் பரபரப்பு. வக்ஃபு சட்ட திருத்த மசோதா இஸ்லாமியர்களின் தனிப்பட்ட சட்டங்களை பறிப்பதற்கான ஆயுதம் என்று ராகுல் காந்தி விமர்சனம். மத சுதந்திர உரிமையை மீறும் சட்ட திருத்தத்தை காங்கிரஸ் கடுமையாக எதிர்ப்பதாகவும் உறுதி. இந்துக்கள் இஸ்லாமியர்களிடையே வெறுப்பை உண்டாக்க பாஜக முயற்சிப்பதாக திமுக எம்பி தயாநிதி மாறன் குற்றச்சாட்டு. வக்ஃபு சட்ட திருத்த மசோதா இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல தேசத்திற்கே எதிரானது என்று திருமாவளவன் விமர்சனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 68,480 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை மெரினா லூப் சாலையில் கருப்பு கொடியுடன் மீனவர்கள் பேரணி. நொச்சிக்குப்பம் முதல் சீனிவாசபுரம் வரையிலான பகுதிகளை மீன்பிடி தொழில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க கோரிக்கை. விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகாலையிலேயே வெளுத்து வாங்கிய கனமழை. திருக்கோவலூரில் கொட்டிய மழையால் சாலையில் பெருக்கெடுத்த தண்ணீர். சென்னை புறநகர் பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. ஆதம்பாக்கம் மேடவாக்கம் இடையேயான மெட்ரோ பணிகளில் சாலையில் தேங்கிய மழைநீர். திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் காலை முதலே கனமழை. விருதுநகர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் பலத்த மழை கொட்டியது. டெல்லியில் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசிய அதிமுக மூத்த தலைவர் தம்பிதுரை. அமித்ஷாவை அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் சந்தித்து பேசியதாக தகவல். பிரதமர் மோடி வருகையை ஒட்டி ராமேஸ்வரத்தில் தீவிர கண்காணிப்பு. பாம்பன் பாலம், கோவில், பொதுக்கூட்டம் நடைபெறும் இடங்களில் சிறப்பு பாதுகாப்பு குழு அதிகாரிகள் ஆய்வு. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்ட 3வது அலகில் மின் உற்பத்தி தொடங்கியது. முதலாவது மற்றும் 2வது அலகில் 420 மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிப்பு. நாகையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தாய்க்கு பதிலாக மகள் ஆள் மாறாட்டம். தாய் தனி தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்த நிலையில் தேர்வு எழுத வந்த மகள் பிடிபட்டார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடைகள், வணிக நிறுவனங்கள், உணவகங்களில் தமிழில் பெயர் பலகை கட்டாயம். பிற மொழிகளில் இருந்தால் அபராதம் விதிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை. கடும் வெப்பம் காரணமாக கர்நாடகாவில் 9 மாவட்டங்களில் அரசு அலுவலக நேரம் மாற்றம். காலை 8 மணியில் இருந்து மதியம் 1:30 மணி வரையே அரசு அலுவலகங்கள் இயங்கும் என அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.